இவ என்னதான் போடுறா? இப்படி இப்படி கலரானா? பிறக்கும்போது இவ்ளோ கலரா இல்லையே! இவ என்னமோ பண்றா அப்படின்னு உங்கள பத்தி எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறீங்களா? கருப்பா இருக்கவங்க எப்பவுமே கருப்பாவே இருந்துருவாங்களா? கண்டிப்பா இல்லைங்க. நீங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நல்லா பார்த்துருப்பீங்க. முன்னாடி கருப்பா இருந்தா, இப்ப எப்படி இவ்ளோ கலர் ஆனா? அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்படி கலர் ஆகறதுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு சூப்பரான டிப்ஸுங்க இந்த க்ரீம். இந்த க்ரீமை உங்க கருமையான முகத்துல ஒரே ஒரு வாரம் போட்டீங்க அப்படின்னா, நல்ல ஒரு கலர் சேஞ்சும், நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும். சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும், ட்ரை பண்ண பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நமக்கு வெள்ளை ரவை தேவை. இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் ரவை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் உள்ள டெட் செல் லேயர்ஸை வந்து அப்படியே நீக்கிடும். ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எப்போவுமே வந்து ஃபேஸை நல்லா பிரைட்டனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எடுத்திருக்க இந்த ரவையில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பசும்பால் வந்து சேர்த்திக்கலாம். பசும்பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா இன்னுமே வந்து ஒரு பொன்னிறமான ஒரு க்ளோவில் இருக்கும். பசும்பால் வாங்குறவங்களுக்கு தெரியும். பசும்பால் எப்போவுமே வந்து ரொம்ப வெள்ளையாக இல்லாமல் ஒரு மாதிரி மஞ்சள் கொளிச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி காய்ச்சாத பசும்பால் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா தங்கம் போல் நல்ல ஒரு ஜொலிப்பு இருக்கும். அப்புறம் பாக்கெட் பாலில் ஊற வைக்கலாமான்னு கேட்பீங்க. அதுதான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் அதுலேயே வந்து ஊற வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க. பால் நல்லா ரவை முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள் நல்லாவே வந்து பாலில் ஊறி வந்திருக்கு. அந்த பாலும் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து இதை சேர்த்திக்கலாம். ரவையை வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து போகிறோம். அதுதாங்க இந்த தக்காளி. தக்காளி வந்து நம்மளோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தக்காளியில் அதிக அளவு லிக்கோபின், விட்டமின் சி அண்ட் அதர் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் எவ்வளோ நிறைய பிக்மெண்டேஷன் இருந்தாலும் உடனே சரி செஞ்சு நல்ல ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது கூட சும்மா பாருங்கள், ஒரே ஒரு கையளவு கூட இல்லை, சும்மா கொஞ்சமாக இந்த உளுந்தை வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சு அதை ஒரு கையளவுக்கு இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்து அடிச்சுட்டு வந்துடலாம். வெள்ளை உளுந்து தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது இன்னுமே உங்களோட நிறத்தை அதிகரிக்கும். இப்போ இது எல்லாமே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. தக்காளி கொஞ்சம் கூட தெரியல, அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாதீங்க, பாலே வந்து சேர்த்தி கூட அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்பவே கலர் கம்மியாக இருக்கிறீங்கன்னு தினம் ஃபீல் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 8லேருந்து 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு 7 நாள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் காண முடியும் உங்கள் கலர்லேயும் உங்கள் ஃபேஸ்லேயும். அதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. இவன் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா அப்படின்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. நிறைய பேர்த்துக்கு அந்த உதடு சுற்றி இருக்கிற கருப்பு, கழுத்துக்கு பின்னாடி அடற்கருப்பு, கை முட்டி கருப்பு, கை கால் கருப்பு, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. அதுக்குமே இதை வந்து நீங்கள் போட்டுட்டு வரலாம். 5-6 நாள்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். போட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த கருமை வந்து படிப்படியாக குறையிறது உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பாலை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய அரையாத பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது பாருங்கள், எந்த ஒரு பார்ட்டிகல்ஸுமே கட்டியுமே இல்லாமல் நல்ல ஒரு மில்க் வந்து ஸ்மூத்தாக கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மில்கை அதில் வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். டைரெக்டாக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அடியில் பிடிச்சிக்கும், நம்மளால் கலரவே முடியாது. அதனால தான் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். கலராமல் விட்டுறாதீங்க, சிம்மில் வச்சுட்டே தான் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வெளியே எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரவையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப திக்காகி ஒரு மாதிரி லம்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பீட்டர் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லம்ஸ் எல்லாமே வந்து நல்லா டிசால்வ் ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட 90% நமக்கு வந்து க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் விட்டமின் இ கேப்சூல் இல்லைன்னா கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
நான் இன்றைக்கி வந்து கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து கிடச்சிரும். ஆயில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எப்போவுமே ஃபேஸை வந்து ட்ரை ஆக்காது. நல்ல ஒரு மாய்ஸ்சர்டாக ஈரப்பதமாக வச்சுக்கும். 2வது கோகோனட் ஆயிலுமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து கொடுக்கும். பால் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த க்ரீம் வந்து கெட்டு போயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஆனால் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த க்ரீமை வந்து கெட்டே போகாது. 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் 2-3 நாளைக்கு மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்க முடியும். கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், விட்டமின் இ ஆயில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போர்ஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அந்த க்ரீம் ரெடி பண்ணதோடு நிறுத்திட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். இந்த க்ரீமை நீங்கள் தலைகீழாக திருப்பினாலும் உங்களுக்கு வந்து கீழேயே விழுகக்கூடாது. அந்தளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களோட ஃபேஸில் நல்லா வந்து பிடிச்சிக்கும். உங்களுக்கு தெரியுதா, நான் எல்லா பக்கமுமே இந்த க்ரீமை வந்து நான் திருப்பி தலைகீழாக நிறுத்துகிறேன். ஆனால் அது வந்து கீழே விழுகவே இல்லை. இப்போ இந்த க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். டே 1லேருந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தடுத்த நாளில் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஃபேஸை வந்து நல்லா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி க்ரீம் வந்து அப்ளை பண்ணுவீங்களோ அது மாதிரி கையில் எடுத்து டாட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்து நீங்கள் நைட் டைம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து 1 ஹவருக்கு வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கை யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டே டைமில் போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour to 45 minutes ஃபேஸில் நல்லா வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. போடும்போதே உங்களுக்கு அந்த ரவையில் இருக்க அந்த பிசு தன்மை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். தக்காளி ஜூஸையும் சேர்த்து இழுத்துட்டு போய் நல்லா அதில் தக்க வச்சுக்கும். அதனால தான் நமக்கு வந்து இந்த நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு 15 minutesல பார்த்தீங்கன்னா. இப்போ இது போடும்போதே உங்களுக்கு பாருங்கள் அப்படி வந்து ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்குது. ஃபேஸை நல்லா அப்படி பிடிச்சிக்கிச்சு. ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்குது. நான் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய கூட நீங்கள் இதை எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மூக்கு சைடு, வாய் சுற்றி எல்லாமே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். 1/2 hour விட்டுட்டு டே டைமில் தாங்க நான் அப்ளை பண்ணி இப்போ வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணவே எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து தெரியுது. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஒரு பிளாக்கான ஸ்கின்னில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி காட்டினா தானே எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு. நானே வந்து பிளாக்காக தாங்க இருப்பேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணி தான் நல்லா வந்து கலர் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நான் கலரான ஸ்கின்னில் போடுறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து என்னோடய ஸ்கின்னை நல்லா வந்து மேம்படுத்தி கொடுத்தது இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் தான். அதுதான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருப்பாகவே இருக்கவங்க எப்போவுமே கருப்பாகவே இருக்க போகிறது இல்லைங்க. கண்டிப்பாக வந்து கலராக முடியும். நிறைய ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். குறிப்பாக நான் சொல்கிற இந்த க்ரீமெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.